ஸ்ரீலங்கா இராணுவத்தினரால் மண்டைதீவில் மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டும் படுகொலை செய்யப்பட்ட மக்களின் 35ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு உணர்வுபூர்வமாக இடம்பெற்றுள்ளது. படுகொலை சாட்சி நினைவிடத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை தீவக மக்கள் ஒன்று கூடி பலியான தமது உறவுகளை நினைவு கூறி சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலித்துள்ளனர். தீவக பகுதியில் கடந்த 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட இராணுவ நடவடிக்கைகளின் போது மண்டைதீவு, அல்லைப்பட்டி, மண்கும்பான் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 80க்கும் அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் காணாமல் ஆக்கப்பட்டிருந்ததுடன் மேலும் பலர் கொல்லப்பட்டிருந்தனர். இவ்வாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உடலங்கள் மண்டைதீவு 2ஆம் வட்டார பகுதியில் குறிப்பிட்ட சில கிணறுகளில் இருப்பதாகவும் அதற்கு வாழும் சாட்சியங்கள் இருப்பதாகவும் பல்வேறு தரப்பினர்கள் கூறி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 20ஆம் தேதி வேலனை பிரதேச சபையில் உறுப்பினர் பிரகலாதன் இந்த புதைகுழிகளை அகழ்ந்து உண்மைகள் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் படுகொலைக்கு சாட்சியமான இடமாக கூறப்படும் சுமார் 50க்கும் மேற்பட்ட உடலங்கள் இருப்பதாக கூறப்படும் கிணறு மக்களால் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த இடத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. படுகொலை செய்யப்பட்ட உறவுகள் சார்பாக இருவர் முதன்மை சுடரேற்றி நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி நிகழ்வு ஆரம்பமாக இருந்தது. இந்த நிகழ்வின் ஏற்பாட்டாளர் பிரகலாதன், வேலனை பிரதேச சபையின் தவிசாளர் அசோக் குமார் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான மக்களும் கலந்து கொண்டு உணர்வெழுச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். வாழும் சாட்சியாக இருக்கும் படுகொலை செய்யப்பட்ட இருவரது தாயாரும் சகோதரியும் அன்றைய நாள் வடுக்களையும் வேதனைகளையும் சாட்சிகளாக ஊடகங்களுக்கு வெளியிட்டனர்.